ஸோ ஹே கைஸ் இந்த ரீடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அகெயின் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கைண்ட் ஆஃப் அ டாபிக். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் சேனலில் மெசேஜஸ் ரிலேட்டடான ஒரு மெசேஜஸ் தான் இது. ஸோ உங்கள் பர்சனோட லைக் அவங்களோட ஒரு டீப் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். த டார்க்கஸ்ட் ஆர் டீப் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ ஹாப்பி தீபாவளி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி. நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சந்தோஷமாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. அண்ட் இந்த ரீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, பிக் அ கார்ட் கேட்பீங்க. ஸோ அதனால் பிக் அ கார்ட் ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ ஃபார் த பைல் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் திஸ் க்ரீனிஷ் கலர், அண்ட் ஃபார் த பைல் டூ வந்து பார்க்குறப்போ லைக் திஸ் லிட்டில் பிட் லைக் பிளாக் ஸ்டோன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் லைக் ஷேப் வைஸாகவும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் ஸோ. ஆரல்ஸ் நான் உங்களுக்கு கார்ட்ஸ்மே நான் வந்து காட்டுறேன். ஸோ இட் இஸ் பி லைக் அ ரெட் ஹார்ட் அண்ட் திஸ் இஸ் பி லைக் அ பிங்க் கலர். ஓகே, ஸோ இந்த 2ல நீங்க வந்து எது சூஸ் பண்ணாலுமே நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் த pile 1 it is red, and for the pile 2 it is pink color. Pile 1 red and pile 2 pink. Okay, I hope so. கண்டிப்பா நீங்க 2ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆர் எல்ஸ் நீங்க கிறிஸ்டல்ஸ் வச்சுமே நீங்க சூஸ் பண்ணாலுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see that for the pile 1 kind of a people உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜஸ் வருது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் அகெயின் சம்திங் வெரி யூனிக் ரீடிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த பெர்சன் வந்து லைக் இவங்க பண்றது எல்லாமே சம்பவம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு இன்னசென்ட்டா தான் இங்க வந்து இருக்கு. ஐம் நாட் சேயிங் தட் அவங்க மேபி இப்ப அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. பட் இந்த பெர்சனோட கேரக்டரா இருக்கட்டும், இந்த பெர்சனோட நேச்சரா இருக்கட்டும், ஸோ அது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஜெக்ஷனா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ ஃபார் த பைல் ஒன் கைண்ட் ஆஃப் பீப்புள், இப்போ உங்க பெர்சனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு உங்க பெர்சன் ரொம்ப வந்து ஒரு மேன்லியா வந்து இருப்பாங்க. ரொம்ப வந்து ஒரு தைரியமான ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க வந்து இப்ப நீங்க ரீடிங் ஒரு ஃபீமேல் பெர்சனுக்கே நீங்க வந்து பார்த்தாலுமே, ஸோ அவங்க வந்து எப்படின்னா, லைக் அந்த ஒரு தைரியமா இருக்கிறது, ரொம்ப தைரியமா வந்து இருக்கிறது. ஸோ அந்த ஒரு சென்சிட்டிவா இல்லாம, பயப்படாம, ரொம்ப தைரியமா வந்து இருப்பாங்க. யாருகிட்டனாலும் சரி, எதுனாலுமே சரி, அந்த ஒரு சண்டை போடுறதா இருக்கட்டும். ஸோ அவங்க சைட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு ரொம்ப ஒரு தைரியமான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பெர்சனா தான் நான் வந்து பார்க்குறேன் அவங்கள. அண்ட் சில பேருக்கு வந்து பார்க்குறப்போ உங்களோட பெர்சன் வந்து லைக் சம்ஹவ் அவங்க வந்து ட்ரக்ஸ் இல்லைனா ஆல்கஹால் அடிக்டடாகவும் அவங்க வந்து இருக்கலாம். ஆல்சோ அவங்களுக்கு அந்த ஒரு பழக்கம் எப்பயுமே வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் அந்த ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அந்த மாதிரி ஸ்மோக்கிங் பண்றது, ட்ரிங்கிங் பண்றது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்க வந்து பண்ணலாம். ஸோ இந்த சில விஷயங்கள் நீங்க அவங்க கிட்ட வந்து வெறுப்பீங்க. ஸோ ஏன் அவங்க இந்த மாதிரி வந்து பழகுறாங்க, ஏன் அவங்க இப்படி வந்து இருக்காங்க, இதை அவங்க ஏன் மாத்திக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து இவங்க கிட்ட இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிடிக்காம இருந்திருக்கும். சில பேருக்கு இவங்க வந்து என்னன்னா லைக் ரொம்ப அந்த ஒரு மேன்லியா இருக்காங்க அப்படிங்கிறப்போ சில நேரத்துல உங்களுக்கு வந்து இவங்க என்னன்னா லைக் உங்களை ஏதோ கண்ட்ரோல் பண்றாங்களோ, உங்களை ஏதோ இந்த பர்சனை வந்து டாமினேட் பண்றாங்களோ, அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அது அதே மாதிரி தான் உங்களை வந்து மாத்துறாங்க. உங்க உங்க சைட்ல இருக்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை பத்திலாம் அவங்க எதுவுமே வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு வந்து தோணலாம். பிகாஸ் அந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி அந்த ஒரு ஃபயர் எலமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஏரிஸோட எனர்ஜிஸ் நான் நிறையவே இங்க வந்து சென்ஸ் பண்றேன். மேஷராஸோட எனர்ஜிஸ், ஸோ அந்த மாதிரி ஃபயர் எலமெண்ட்டாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஆர்எல்ஸ் லைக் மிதுன ராசியா இருக்கலாம். இல்ல லைக் ஜெமினியோட எனர்ஜிஸ்மே நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் இவங்களோட சைட்ல வந்து என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவங்களோட கேரக்டர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, இவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இவங்க சின்னதா ஒரு வேலை செஞ்சாலும் சரி, இல்ல பெருசா ஏதாவது ஒரு சில வேலை இவங்க வந்து செஞ்சாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, என்னமோ ரொம்ப அதிகமாவே பண்றாங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தோணும். ரொம்ப அதிகமாவே கனெக்ஷனுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. ரொம்ப அதிகமா இவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. அதாவது ஈவன் தோ அவங்க ஒரு சின்ன சின்னதா சில விஷயங்கள் பண்ணா கூட, அவங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, அவங்க தரப்புல இருந்து அவங்க நெறைய செஞ்சுட்டாங்க அப்டின்ற மாரி தான் அவங்களுக்கு வந்து அப்படிதான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க.
ஸோ அதனாலேயே என்னவோ என்னவோ உங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க 2 பேருக்குள்ள உருவாகலாம். ஏன்னா இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, நீங்க வேற ஒரு ஜோன்ல வந்து இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கனெக்ஷன்னா இந்தந்த விஷயம்லாம் பண்ணணும். இந்தந்த விஷயம்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஆ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கலாம். மேபி உங்களோட பார்ட்னர் இந்த மாரி இருக்கணும். அவங்க இந்த மாரி ஒரு பிஹேவியரா இருக்கணும். அவங்க இந்த மாரி விஷயங்கள் உங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செய்யணும் அப்டின்ற மாரி. ஸோ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு கேட்டகரி உங்களுக்கு மைண்ட்ல ஒரு சில ட்ரீம் இருந்திருக்கும். ஆனா அதுக்கு அப்படியே கொஞ்சம் இந்த பெர்சன் வந்து என்னன்னா லிட்டில் பிட் ஆப்போசிட்டாவும் இருக்கலாம். ஓகேங்களா? சில நேரத்துல அவங்க அந்த சில விஷயம் நீங்க எதிர்பார்க்கிற மாரி சில விஷயங்கள் அவங்க பண்றாங்க. பட் எல்லா நேரமுமே அத பண்ணுவாங்க அப்படின்னா, அத கண்டிப்பா அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. மேபி நீங்க வந்து இவங்க வந்து எப்படி சொல்லலாம் லைக் ரொமான்டிக்கா இந்த பெர்சன் வந்து அவங்க கூட கனெக்டடா வந்து இருக்கணும். ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்சம் அந்த கனெக்ஷன்ஸ வந்து லைக் அந்த கனெக்ஷன்ஸ்க்காக இவங்க வந்து ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து உங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாரி ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். பட் அந்த எதிர்பார்ப்புகள மீட் அப் பண்ற அளவுக்கு இந்த பெர்சன் வந்து இருக்க மாட்டாங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு சின்னதா ஒரு சில விஷயம் செஞ்சாவே, அதுவே வந்து ரொம்ப பெருசு அப்படின்ற மாரி தான் இவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே. பட் இங்க வந்து என்னன்னா, உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு, அவங்க வந்து அ க ஒ இட் டசன்ட் மீன் தட் அவங்களோட கேரக்டர் அப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்தில, ஆனா இந்த பெர்சனுக்கு என்னன்னா, லைக் அவங்கனால வந்து அத வெளிக்காட்ட முடியல. இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் தான். இவங்களால வந்து அந்த விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா இப்ப நீங்க வந்து இப்படிலாம் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்த, அவங்களால அத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து பண்ண தெரியல அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். மனசுல அவ்ளோ இந்த பெர்சனுக்கு உங்க மேல ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கு. உங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. உங்கள பத்தி ரொம்ப பாசிட்டிவா வந்து திங்க் பண்றாங்க. இந்த கனெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்றாங்க. ஸோ உங்கள மாரி ஒரு பெர்சன் உங்களோட லைஃப்ல கிடைச்சதுமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. மேபி லைக் அதுதான். ஸோ இப்போ ஒரு இன்செக்யூரா இருக்கக்கூடிய இந்த இந்த வேர்ல்ட்ல வந்து நீங்க அந்த பெர்சனுக்கு ரொம்ப ட்ரூவா வந்து இருக்கீங்க. ரொம்ப ட்ரூவா வந்து பழகுறீங்க. ரொம்ப உண்மையா வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த பெர்சனுக்கு ரொம்ப வந்து புடிச்சிருக்கு. அவங்க அத ரொம்ப வந்து ஒரு லக்கியா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அண்ட் அதே மாரி லைக் உங்க மேல அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பாசம் அதிகமாவே இருக்கு. ரொம்பவே அந்த ஒரு லவ் எல்லாமே இந்த பெர்சன் உங்க மேல வச்சிருக்காங்க. ஆனா இவங்களோட சைட்ல இருக்க மிஸ்டேக் அப்டின்னா, ஆ இவங்களால வந்து நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இவங்களால உங்கள வந்து சந்தோஷமா வச்சுக்க முடியல. ஏன்னா அவங்க அவங்க வந்து அவங்க பேசுறது வந்து என்ன அப்டின்னா, ஒரு ரொமான்டிக் அப்ரோச்சோட ஒரு பிராக்டிகல் அப்ரோச்சாவே தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க என்ன எஃபோர்ட் போட்டா கூட அது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணா கூட அது வந்து ஏன்னா இங்க அதுதான். உங்க சைட்ல இருந்து அவங்க பெரிய, பெரிய முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்க தரப்புல இருந்து ஒரு சின்னதா முயற்சி பண்ணா கூட அது ஒரு பெரிய முயற்சின்னு நெனச்சுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்போசிட் திங் இங்க நான் வந்து பார்க்குறேன். அண்ட் அது வந்து பார்த்தோம் அப்டின்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே உங்க 2 பேருக்குமே அது ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்டின்றப்போ, அது உங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, அது ரொம்ப வந்து ஹர்ட் ஆகுது. ஸோ ஈவன் தோ இவ்ளோ பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும், அத சரியான முறையில அத எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல அப்டிங்கிறப்போ, அது என்னமோ உங்களுக்கு இந்த பெர்சன் வந்து உங்க மேல எதுவுமே பாசமா இல்லையோ, இல்ல இந்த பெர்சன் உங்க மேல வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம வந்து பழகுறாங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம தான் போய் இவங்கள வந்து போக் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம தான் இந்த பெர்சன வந்து தேடி தேடி போய் இந்த மாரி நம்ம சைட் உங்களோட சைட்ல இருந்து தான் எல்லா எஃபோர்ட்டுமே இருக்கு அப்படின்ற மாரி நீங்க நினைக்கிறீங்க. பட் அந்த மாரி எதுவுமே வந்து கிடையாது. உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாரி ஒரு கேரக்டர் ஒரு குணம் உள்ள ஒரு பெர்சனா வந்து இருக்காங்க. சரியா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிரஸ் பண்றது அவங்களுக்கு வந்து தெரியல. அண்ட் அவங்க என்னதான் எக்ஸ்பிரஸ் பண்ணாலுமே, அது அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொமான்டிக் வே ஆஃப் அப்ரோச்சா அது வந்து இருக்காது. சம்ஹவ் என்னன்னா லைக் அது ஒரு லிட்டில் பிட் அது எப்படி சொல்றது? ஒரு பிராக்டிகலா இருக்கிற மாரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த பெர்சனோட டீப் ஃபீலிங்ஸ்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா உங்க மேல அந்த ஒரு லவ், எமோஷன்ஸ், கிரேஸ் எல்லாமே இந்த பெர்சனுக்கு வந்து இருக்கு. அவங்களுமே நீங்க நினைக்கிற மாரி நெறைய விஷயங்கள உங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி எல்லாமே அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்காக வந்து லைக் எப்படி சொல்றது? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இப்போ இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்பென்சிவாவும் உங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்றதும் அவங்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பா தான் இருக்கு. நீங்க விரும்புற ஒரு சில விஷயத்த அவங்க வந்து லைக் ஒரு எக்ஸ்பென்சிவா நெறைய பணம் செலுத்தி ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து வாங்கி தரணும் அப்படின்ற மாரியும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் என்ன அப்டின்னா, இவங்கனால அந்த விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இவங்களால அந்த விஷயத்த வந்து பண்ண முடியல. இவங்க பண்ற விதமா இருந்தாலும், அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது ஒரு லவ்வா அது வந்து தோணாம, அது ஒரு மாரி பிராக்டிகலா இருக்கு அப்டின்றனால தான் இங்க அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல கொஞ்சம் டிலே ஆகுது. ரிலேஷன்ஷிப்ல அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்ல அப்பப்போ ஏதாவது ஒரு சண்டையோ, உங்களுக்கு மேபி தோணலாம், நான் இவ்ளோ தூரம் ஃபீலிங்கா பேசுறேன், நான் இவ்ளோ தூரம் இன்வெஸ்ட் பண்றேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல, இவ்ளோ தூரம் நான் பாசமா இருக்கேன். ஆனா உனக்கு எதுவுமே வந்து தெரியலையா? அப்டின்ற மாரி உங்க சைட்ல அந்த மாரி வந்து இருக்கலாம். பட் நீங்க என்ன பண்ணாலுமே அந்த பெர்சனுக்கு அது கிளியராவே வந்து புரியுது. ஆனா அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பிரசிவா இல்ல அப்டின்றத நான் இங்க வந்து பார்க்குறேன். பட் எனிவே திஸ் இஸ் அ வெரி ஸ்வீட் கைண்ட் ஆஃப் அ பெர்சன் தான். இவங்களுமே உங்கள வந்து எந்த விதத்துலயும் உங்கள வந்து சீட் பண்ணல. எந்த விதத்துலயும் இவங்க உங்கள்ட்ட வந்து எதுவுமே ட்ராமா எதுவுமே இந்த பெர்சன் வந்து
வந்து பண்ணல. கண்டிப்பா அவங்களுமே வந்து ரொம்ப அந்த ஒரு பியூர் இன்டென்ஷன்ல தான் வந்து இருக்காங்க. பட் அதுதான் இவங்க சைட்லருந்து இந்த ஒரு சின்ன விஷயம் தான் இங்க வந்து ப்ராப்ளமா இருக்கு. அது அவங்களோட ஒரு நேச்சர்ங்கிறப்போ நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அத நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ லெட்ஸ் see ஃபார் த pile 2 கைண்ட் ஆஃப் a people. So those who choose this one, let's see your reading. Okay, so in the person, pile 2 energy is completely a very different kind of an energy when compared to the pile 1. பைல் 1 கம்ப்ளீட்டாவே ஒரு டிஃபரெண்ட் எனர்ஜி அண்ட் பைல் 2 இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் எனர்ஜி. எனக்கு 2 எனர்ஜியுமே ரொம்ப புடிச்சிருக்கு. பட் பைல் 2 இன்னும் ரொம்பவே புடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ வென் கம்ஸ் டூ த பைல் 2 கைண்ட் ஆஃப் அ பீப்பிள், தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஹாட் அண்ட் செக்ஸி அப்படின்ற விஷயம் தான் நான் இங்க நெறையா வந்து பார்க்குறேன். ஸோ உங்க பெர்சன் உங்ககிட்ட வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபிசிக்கலா ரொம்பவே வந்து அட்ராக்டடா வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்களோட பாடி டைப் எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட பெர்சன் வந்து என்னன்னா லைக் ஃபிசிக்கலி ரொம்பவே அட்ராக்டடா தான் வந்து ஃபீல் பண்றாங்க. பொதுவா வந்து இட் டசன்ட் மீன் லைக் அவங்க வந்து உங்களோட பாடி அந்த இத பத்தி மட்டும் நான் சொல்ல வரல. பொதுவா இப்ப உங்களோட கேரக்டரா இருக்கட்டும், நீங்க பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவா தான் அவங்களுக்கு வந்து இருக்கு. அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ உங்களோட நேச்சரா இருக்கட்டும் அண்ட் அதே மாரி நீங்க ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பெர்சனாவும் இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப டேலண்டடான ஒரு பெர்சனா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் உங்களோட உங்களோட அந்த ஒரு எப்படி சொல்ல அந்த ஒரு திறமை எல்லாமே இந்த பெர்சன வந்து ரசிக்க தான் செய்றாங்க. அண்ட் நீங்க வந்து ரொம்ப அந்த பெர்சன வந்து டேக் கேர் பண்றதா இருக்கட்டும். ஏன்னா, அ இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இந்த பெர்சனோட லைஃப்ல இவங்க நெறைய கஷ்டத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்க பெர்சனல் லைஃப்ல அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்து நெறைய கஷ்டத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்க லைஃப்ல அவங்க எவ்வளோ விஷயம் அவங்க வந்து கோ த்ரூ ஆயிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ கஷ்டம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது. ஆ அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் குடுத்துருப்பீங்க இந்த பெர்சனுக்கு. அவங்க லைஃப்ல நீங்க அப்பதான் வந்து திருப்பி வந்திருப்பீங்க. இல்லன்னா அந்த டைம்ல நீங்க அறிமுகமா இருக்கலாம் அந்த பெர்சன் கிட்ட. சில பேருக்கு வந்து உங்களோட இது வந்து உங்க பாஸ்ட் பெர்சனா கூட இருக்கலாம். திருப்பி அவங்க கிட்ட வந்து நீங்க மறுபடியும் அந்த ஒரு ரீயூனியன் ஆயிருந்திருக்கும். ஓகேங்களா? நீங்க 2 பேருமே மறுபடியும் சேர்ந்திருப்பீங்க. ரீஜாயின் ஆயிருந்திருப்பீங்க. ஸோ, அப்போ அந்த பெர்சன் அவங்களோட ஒரு டார்க் பீரியட்ல இருக்கும்போது, நீங்க அவங்க லைஃப்ல ஒரு வெளிச்சம் மாரி அவங்க லைஃப்ல கண்டிப்பா நீங்க வந்து போயிருந்திருப்பீங்க. ஸோ, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட லைக் இப்ப அவங்க அந்த பழகிட்டு இருக்க இந்த ஒரு விதமா இருக்கட்டும். ஸோ, இப்ப வந்து என்ன அப்டின்னா, லைக் அந்த பெர்சன் வந்து கம்ப்ளீட்டா உங்க மேல வந்து அவங்க அடிக்டடா வந்து இருக்கலாம். ஏன்னா, அவங்களோட அந்த ஒரு எப்படி சொல்றது? லைக் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையே வெறுத்து போன மாரி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு ஒரு ஹோப் குடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அதுலருந்து தான் அந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட லைஃப்ல அவங்க ரீக்ரோத் ஆயிருப்பாங்க. ஸோ லைக் நம்மளையும் பார்க்கறதுக்கு ஒரு பெர்சன் இருக்காங்க. நம்மளையும் கன்சிடர் பண்றதுக்கு ஒரு பெர்சன் இருக்காங்க அப்படின்றத அவங்க யோசிக்கும்போது தான் அவங்க லைஃப்ல திருப்பி நம்ம வந்து வாழணும் அப்படின்றத ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அவங்க லைக் எல்லா விஷயத்துலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அந்த ஒரு ஈடுபாடோட அவங்க வந்து வேலை செய்றதா இருக்கட்டும். ஸோ, அந்த மாரி அந்த ஒரு ஈடுபாடோட அவங்க வந்து இருக்காங்க. பாஸ்ட்ல அவங்களுக்கு அந்த மாரி வந்து இருந்திருக்காது. அவங்க ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போயிருந்திருப்பாங்க. ஸோ, எதுலயுமே அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க அவங்களுக்கு வந்து தோணியிருக்காது. ஏதோ லைஃப வாழ்றோம், போறோம் அப்படின்ற மாரி அவங்க இருந்திருப்பாங்க. பட் நீங்க அவங்களோட லைஃப்ல திரும்பி வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ, அதனால பிகாஸ் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க இ அ நீங்க இந்த பெர்சனல் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான், அவங்களோட லைஃப்ல நெறைய ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பா அவங்க வந்து பார்க்குறாங்க. அண்ட் அதே மாரி அ லைக் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆனதுக்குரிய ரீசனுமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, அது நீங்க தான். ஓகேங்களா? ஸோ இந்த பெர்சன் கம்ப்ளீட்டா ரொம்பவே வந்து உங்க மேல ரொம்ப அப்சர்ஸ்டா அந்த பெர்சன் வந்து இருக்கலாம்.
அந்த ஒரு அடிக்ஷன் அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். அவங்க உங்ககிட்ட இப்ப வந்து பேசுறாங்க, இல்ல சம்திங் அவங்க வந்து இப்போ ஒரு லோ கனெக்ஷனா இருக்கு. எதுனாலுமே சரி. பட் இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அந்த ஒரு அடிக்ஷன்ஸ் ஆர் பி லைக் வெரி வெரி ஹெவி ஹியர். நீங்க இந்த பெர்சன வந்து அவ்ளோ அடிக்டடா நீங்க பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு அடிக்ஷனோட தான் வந்து உங்கள வந்து பார்க்குறாங்க. ஆ ஸோ பொதுவாவே வந்து என்ன அப்படின்னா, லைக் வென் கம்ஸ் டூ அவங்களோட எமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சில விஷயம் அவங்க வந்து ஷேர் பண்ணாம வந்து இருக்கலாம். பட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்படி சொன்னா லைக் அந்த ஒரு வெறித்தனமா இருக்காங்க அப்படின்னு தான் இங்க வந்து சொல்ல முடியும். உங்கள பத்தின அந்த ஒரு தாட் இவங்களோட மைண்ட்ல எப்பயுமே 24/7 எப்பயுமே இருக்க தான் செய்யும். நீங்க சில நேரத்துல வந்து இந்த பெர்சன் கிட்ட ரொம்ப அந்த ஒரு இரக்கமா, அந்த ஒரு இரக்கத்தன்மையோட நீங்க வந்து பேசுறதா இருக்கட்டும், அந்த பெர்சன ஒரு டேக் கேர் பண்ற ஒரு விதமா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த பெர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. அண்ட் நீங்க அந்த மாரி பேசுற சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து என்னன்னா, லைக் அது அவங்கள ரொம்பவே இன்னும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அதே மாரி நீங்க இப்ப ஏதாவது வந்து ஒரு ஒரு சாஃப்ட் வாய்ஸ்ல நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னாலுமே, அது அந்த பெர்சனுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்பிள் அது எல்லாருக்குமே வந்து ஒரு புடிச்ச ஒரு விஷயம் தான். இப்போ உங்களோட பெர்சன் இருக்காங்க அப்படின்னா, அந்த மேபி லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேருக்கு வந்துட்டு லைக் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க பேசும்போது அந்த வாய்ஸ்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் சில பேருக்கு வந்து பிடிக்கும். அது சில பேர் ரசிப்பாங்க. ஸோ அது மாரி உங்களோட வாய்ஸ் டோன்ல நீங்க வந்து ஒரு ஸ்லோ டவுன் பண்ணி நீங்க ஒரு கம்மியா நீங்க வந்து ஒரு ஸ்லோ வாய்ஸ்ல மைல்டு வாய்ஸ்ல நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல அந்த மாரி அந்த ஒரு வாய்ஸ் சேஞ்சஸ் ஆகும்போது, அந்த மாரி ஒரு சில விஷயம் நீங்க பேசும்போது, பொதுவா அந்த பர்சன் பேசும் அதெல்லாம் இவங்க வந்து ரசிக்கலாம் அவங்களோட விஷயத்துல. அண்ட் அவங்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள பத்தி வந்து பேசியிருந்திருக்கலாம். ஸோ திருப்பி அ இன்னைக்கு நீங்க உங்க லைஃப்ல வந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல பொதுவா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து உங்கள பத்தி வந்து அவங்க பேசியிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அண்ட் அதே மாரி நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பெர்சனாவும் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பொதுவா வந்து யாருமே வந்து உங்கள வந்து கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ நீங்க வந்து பொதுவா என்ன அப்டின்னா, லைக் மை லைஃப் மை ஓன் ரூல்ஸ் அப்டின்ற மாரி கூட நீங்க வந்து இருக்கலாம். தி வியூவர்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது, சந்தோஷமா ஒரு ஃப்ரீடமா வந்து இருக்கிறது. ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அது இந்த பெர்சன் வந்து லைக் பண்ண தான் செய்றாங்க. ஏன்னா பொதுவா ஒரு ஒரு விஷயம் வென் கம்ஸ் டூ த லைஃப் அப்படிங்கிறப்போ, அது மத்தவங்க கண்ட்ரோல் எடுக்கிறத விட உங்களோட லைஃப்‌க்கு நீங்க ஒரு கண்ட்ரோலா நீங்க வந்து எடுத்துட்டு கொண்டு போற அந்த விதம் அந்த பெர்சனுக்கு ரொம்ப வந்து புடிச்சிருக்கும். நெறைய பேரு வந்து லைக் அது ஒரு இண்டிபெண்டன்ட் பெர்சனாவும் இருப்பீங்க. ஃபைனான்ஷியல் லெவல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் பெர்சனாவும் இருந்திருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு குட் பிளேஸஸ்ல சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், வொர்க் பண்றதா இருக்கட்டும். ஸோ பொதுவா இப்ப நீங்க வொர்க் பண்றீங்க அப்படின்னாலுமே, அது வந்து உங்களோட சொந்த கால்ல நீங்க நின்னு வேலை பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ அதனால நீங்க ரொம்ப வந்து அந்த ஒரு லைஃப ஒரு ஹேப்பியா நீங்க வந்து எடுத்துட்டு போவீங்க. ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் வந்து இந்த பெர்சனுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா, உங்களோட சைட்ல இருந்து வென் கம்ஸ் டூ லைக் டாப் டூ பாட்டம் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரிதிங் நீங்க பண்றது இந்த பெர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். ஃப்ரம் அந்த ஒரு ஸ்க்ராட்ச் லெவல் டூ தட் அப்பர் ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்லி இந்த பெர்சனுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து அட்மையர் பண்ணுவாங்க. நீங்க பண்ற எல்லா விஷயமுமே சரி. அண்ட் வென் கம்ஸ் டூ அகெயின் உங்களோட லைக் பிசிக்கலாவும் இந்த பெர்சன் ரொம்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அட்டாச்டா தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா உங்க மேல வந்து நெறைய அந்த ஒரு லஸ்ட்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ இவங்களோட சைன் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த ஒரு பிசிக்கல் டச் வந்து இவங்களோட ஒரு லவ் சைனாவும் இருக்கலாம். ஸோ எப்பயுமே லைக் அவங்க கூட இருக்கும்போது இந்த பெர்சன் வந்து பிசிக்கலி ரொம்ப கனெக்டடாவும் இருப்பாங்க. பிசிக்கலி ரொம்ப அந்த ஒரு இன்டென்ஸான ஒரு கனெக்ஷனாவும் இருந்திருக்கும். ஸோ இவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே அந்த மாரி தான் இருக்கு. ஸோ சம்ஹவ் இந்த பெர்சன் எப்படி வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, லைக் நீங்க வந்து அவங்களோட பெர்சன் அவ்வளோதான். தட்ஸ் இட். யூ ஆர் தேர் பெர்சன் அண்ட் அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. உங்ககிட்ட வந்து பழகுறதா இருக்கட்டும், உங்கள டச் பண்றதா இருக்கட்டும், உங்ககிட்ட பேசுறதா இருக்கட்டும். ஸோ எவ்ரிதிங் தே ஃபீல் லைக் தட் அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து என்னன்னா லைக் இது என்னோட ஒரு பெர்சன். இது என்னோட ஆள் அப்படின்ற மாரி தே ஆர் டேக்கிங் தட் சார்ஜ் அவ்வளோதான். அவங்க அந்த ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பெர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க வென் கம்ஸ் டூ இந்த கனெக்ஷன். அண்ட் அதே மாரி ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு. ரொம்ப ஒரு லைக் ஒரு லவ்வபிளாவும் சரி, ரொம்ப ஒரு ரொமான்டிக்காவும் இருக்கு. ரொம்ப அந்த ஒரு லஸ்ட்ஃபுல் எனர்ஜிஸாவும் நான் வந்து பார்க்குறேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் அ பாசிட்டிவ் வே. நாட் எனி சிங்கிள் திங் வந்து எதுவுமே இங்க நெகட்டிவாவே வந்து கிடையாது. மேபி அஸ் அ வியூவர் உங்களுக்கு வந்து லிட்டில் பிட் இந்த பெர்சன் மேல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்து இருக்கலாம். பட் இந்த பெர்சன் உங்க மேல வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட தான் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஈவன் தோ இது வந்து சில பேருக்கு ஒரு பாஸ்ட் பெர்சனா இருந்தா கூட, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் திருப்பி மறுபடியும் வந்து ரீக்ரோத் ஆன மாரி இருந்ததா கூட, யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் பெர்சன். ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு என்னன்னா, அவங்க வந்து கம்ப்ளீட்லி உங்க மேல தான் வந்து அந்த ஒரு அடிக்ஷனா இருக்காங்க அப்படிங்கிறப்போ, திஸ் இஸ் சோ
பியூட்டிஃபுல் ஓகேங்களா. இந்த டைம் பீரியட்ல இந்த மாரி ஒரு பெர்சன் கிடைக்கிறது வந்து ரேர் தான். அஃப்கோர்ஸ் யூ கைஸ் ஆல்சோ பி வெரி ரேர். ஏன்னா நீங்களுமே அந்த ஒரு ஃபேத்ஃபுல்லா தான் இருக்கீங்க. ஸோ அதனால லைக் இந்த காம்போ கண்டிப்பா ஒர்க் ஆக தான் செய்யும். இந்த காம்போ ரொம்ப நல்ல ஒரு காம்போவா தான் இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அ பெர்சன். கண்டிப்பா இந்த எனர்ஜி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜி தான். போத் த பைல் ஆர் வெரி குட். பட் 2மே வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் எனர்ஜி. ஸோ எனிவேஸ் தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசிடென்ட் ஆகு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார்ட் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் ட்ரேடிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். அண்ட் அஸ் வெல் இஸ் ஃபார் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிருப்பேன். கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் for any kind of a personal readings and for any kind of an like prayer ritual works and for any kind of a energy crystals நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த ஹைலைட் பண்ண கமெண்ட் கொடுத்துருப்பேன். டிஸ்கஸ் இந்த வீடியோல டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் இட். அண்ட் ஒன்ஸ் அகேன் கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்குமே நீங்க வந்து கொடுங்க. பிகாஸ் இன்ஸ்டாகிராம் நிறைய விஷயங்கள் நான் ஆக்டிவாக தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் வித் தட் அஸ் வெல். ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட். பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் பண்ணும் ஃபார் ஈச் எவ்ரி டெய்லி அப்டேட்ஸ்க்காக உங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இட் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட்ஸ் மீ அலாட். ஸோ ப்ளீஸ் give it support. See you guys next time. Until then, love you all. Take care. Bye bye.